வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எஸ்கியூஎல் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, ஜஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ வாங்க நம்ம லைவாக டெமோக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் வந்து சாட் ஜிபிடிங்கிறது ஒரு ஏஐ பேஸ்டு டூல் இல்லையா? ஸோ நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பர்ட் சஜஷன்ஸ் தருது. அதே வந்து அந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கொரி ரீரீட் பண்ணலாங்கிறது ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். சாட் ஜிபிடிக்கும் தனியாக நம்ம பிளேலிஸ்ட் போட்டோம்னா அதில் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோடு எழுதலாம்னு பார்த்தோம். அதே டைம்ல அதே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம ஏன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணால் ஒரு கொரி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு டேபிள் இருக்கு. ஒன்று வந்து பிளேயரில் வந்து பிளேயர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், கண்ட்ரியில் வந்து கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நான் வந்து பிளேயர் டேபிள் வந்து பிளேயர் ஐடி, பிளேயர் நேம், தென் பேட்டிங் ஹேண்ட் ஸ்டைல் வச்சு பேட்டிங் ஸ்டைல் டிஃபைன் பண்ணி அதுக்கு ஒரு கேஸ் ஷெட் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் செகண்ட் வந்து கண்ட்ரி டேபிள் வந்து கண்ட்ரி நேம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இங்கே வித் நோ லாக் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு நார்மல் ஜாயின் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அலையன்ஸ் எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த கொரியை வந்து நம்ம எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணலாங்கிறத பார்க்கணும். நம்ம ஜெனரல் என்ன பண்ணுவோம்? பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணணும்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பிளான் வந்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ எக்ஸிகூஷன் பிளான் வரும் எனக்கு. ஸோ அந்த டேட்டா வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் எக்ஸிகூஷன் பிளான் பார்த்தா எக்ஸிகூஷன் பிளான். ஸோ இதான் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மெத்தட். இந்த மெத்தட் நம்ம இப்போ பண்ணுறது கரெக்ட் தானே? இல்லை இது ஏதாவது எக்ஸ்பர்ட் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அந்த கேஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கோடை காப்பி பண்ணிட்டு சாட்ஜிபிடி போயிட்டு ஹவு டு பெர்ஃபார்மன்ஸ் டு ஃபாலோயிங் கொரி போட்டுட்டு நம்மளோட கொரியை போடணும். ஸோ இது வந்து என்ன நம்மளோட கொரியை அனலைஸ் பண்ணி செட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், செட் ஆஃப் சஜஷன்ஸ் நமக்கு தரும். இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தாச்சுன்னா ஜாயின்ஷனில் வந்து ensure that the joint condition country name, country ID is correct. ரெகுலராக போடுறது அது தானே எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த ஐடின்றது இங்கே நீங்கள் நேம்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்போ மேபி கண்ட்ரி ஐடி டு கண்ட்ரி ஐடியா தான் இருக்கும். அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோன்னு சொல்லுது. The no lock வந்து is used for avoiding locks, but be cautious, it can lead to dirty reads. Accepted for use case. No lock நம்ம எப்பவுமே no lock வந்து லாக் தான் பண்ணலாம். ஆனால் dirty reads ரீட் பண்ணுன்னு சொல்றாங்க. தென் இண்டெக்ஸஸ் வந்து கண்ட்ரி ஐடிக்கும் இதுக்கும் பிளேயர்ல வந்து கண்ட்ரி நேமுக்கும் இங்க கண்ட்ரில வந்து கண்ட்ரி ஐடிக்குமே வந்து சேமா இருக்கா இல்லையா, இல்ல இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏதாவது காம்போசிட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸிகியூஷன் பிளான் செக் பண்ணது அது சஜஸ்ட் பண்ணது. நம்ம எக்ஸிகியூஷன் பிளான் நம்ம எப்படி பார்க்கலாம் நம்ம சொல்லி தரேன். தென் கொரியை வந்து எப்படி அப்படி ரீரைட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம். ஸோ இப்போ அதே மாதிரி அலியாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நமக்கு சஜஸ்டடா ஒரு கொரி ரீரைட்டிங் ஆப்ஷன் தருது. ஸோ சாட் ஜிபிடி வந்து ஒரு கொரி ரீரைட்டிங் ஆப்ஷன் நமக்கு தருது. தென் ஜாயின் கண்டிஷன் போட்டிருக்கோம். அடிஷனல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்டேட் டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. தென் இந்த இடத்துல ஒரு சம்மரி அவங்க நமக்கு தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணலாம். ஸோ நம்ம வந்து என்னன்னா கொரி ரீரைட் ஆப்ஷன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நியூ கொரி எழுதலாம். அதே மாதிரி வந்து இண்டெக்ஸஸ் வந்து அவங்க சஜஷன் கொடுக்குது. ஸோ இண்டெக்ஸஸ் வந்து இல்லைன்னா நம்ம இந்த இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ண சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எக்ஸிகியூஷன் பிளான் ஜென்ரேட் பண்ணுறது. எக்ஸிகியூஷன் பிளான் நம்ம சாட் ஜிபிடியில் கொடுத்தா நமக்கு ஏதாவது அவுட்புட் கிடைக்குமான்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன பண்ணா உங்களோட எக்ஸிகியூஷன் பிளான் ரைட் கிளிக் பண்ணி ஷோ எக்ஸிகியூஷன் பிளான் எக்ஸாம்பிள், காப்பி தி எக்ஸிகியூஷன் பிளான், மேலே போங்க. இங்க how to tune the following query போட்டுட்டு உங்களோட எக்ஸாம்ல டைப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் அனலைஸ் பண்ணி சாட் ஜிபிடி உங்களுக்கு கிளஸ்டர் இண்டெக்ஸ் both content pay table has cluster index has this indicates optimus choose to scan ended table. இண்டெக்ஸுக்கு பதிலாக ended table தான் வந்து இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி டேபிள் இண்டெக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பிளேயர் டேபிள் இன்ஷியல் the player table has an appropriate primary cluster index டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ்க்கு வந்து இந்த நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு திருப்பி நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஜாயின் கண்டிஷன்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஆப்டிமைஸ் நம்ம நேரம் பார்த்து இந்த நோ லாக் இது சஜஷன்ஸ் தென் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டி கொரியும் நமக்கு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இது சாட் ஜிபிடி செஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்து எவ்வளோ தூரம் லைவ்ல இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸிகியூஷன் பிளானை நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, என்ன பண்ணுறேன் எம்எஸ் பெயிண்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த எக்ஸிகியூஷன் பிளான் என்ற ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. ஓகே, இது இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சாட் ஜிபிடி நமக்கு சஜஷன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து
கண்ட்ரி நேமுக்கு வந்து ஒரு நான் ட்ரஸ்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ட்ரஸ்ட் இண்டெக்ஸ் இது வந்து ப்ராடக்ட்ல ட்ரை பண்ணாதீங்க, ஒன்லி டெவலப் பண்ணுங்க. ஓகே, அது நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஜாயின் கண்டிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் போட்டாச்சு. அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு, தென் கண்ட்ரிக்கு பண்ணிட்டோம். தென் ரிவைஸ் டு query. ஓகே, ரிவைஸ் டு query. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த query வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சேம் அவுட்புட் எக்ஸெப்ஷன் பிளான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே கேட்சர் பிளான் சேம் தான், அதே மாதிரி 0% எஸ்டிமேட்டட் சப்சிடி காஸ்ட் எக்ஸாக்ட்லி சேம், and then memory grant same, estimate number of rows for execution same, எல்லாமே சேம். ஸோ இதனால பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கரெக்டாக. ஆனால் நம்ம வந்து இந்த நீங்கள் ஹேஷாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, ஏர்லர் கேஸில் நீங்கள் வந்து அந்த கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் தான் பார்த்தாலும் சரி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும். பட் அது என்ன எதனால செலக்ட்ல வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் அந்த நான் ட்ரஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே கால் பண்ணல, இண்டெக்ஸ் வீக்கில் அது வரல. நம்ம ஜெனரலாக பண்ணணும், அது நமக்கு வரும். இப்போ சாட்ஜிபிடி நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு சஜஷன்ஸ் தரும், மிஸ்ஸிங் எல்லாம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். பட் அது பிளைண்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு மாதிரி டெஸ்ட் சேனலில் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் வந்து நீங்கள் சாட்ஜிபிடி இம்ப்ளிமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து சாட்ஜிபிடி மூலமாக நமக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பர்ட் சஜஷன்ஸ் எல்லாம் தேர்ட் பார்ட்டி சஜஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. ஸோ இதோட ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு நான் காட்டினேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ பார்க்கணுனாலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம அந்த டாபிக்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புது வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.